அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 16/7/2026. துவிதியை திதி காலை 8:53 வரை. அதன் பிறகு திருதியை திதி. ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 7:52 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்தயோகம் இரவு 7:52 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை. 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரனும் கேத்துவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியனுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? பயிர்களுக்கு மருந்து தெளிக்க, பூச்சிக்கடிக்கு மருந்துண்ண, யோகா தியானம் பயில, மூலிகை பறிக்க, கரும்பு வாழை நட, சித்தர்களை வழிபட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இறைவனை அடைய ஒரே ஒரு பாதை தான் உண்டு. அந்த ஒரு பாதை பணிவு என்ற பாதை தான். மற்ற பாதைகள்லாம் வேறு எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். அதனால தாங்க பணியமாம் என்றும் பெருமைன்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னதையும் புரிந்து கொண்டு எல்லோரிடமும் பணிவாக பழகக்கூடியவர்கள், பரமனாக இருந்தாலும் சரி, பரந்தாமனாக இருந்தாலும் சரி, பாட்டாளி படிப்பாளியாக இருந்தாலும் சரி, எல்லோராலையும் பணிவாக பணிந்து பாராட்டுபவர்கள், பணிந்து நடந்து கொள்பவர்கள், பணிவன்புடன் நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் குருச்சந்திர யோகம் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்லது நடக்கும். வீட்டை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, விரிவுபடுத்துறதுல இன்னைக்கு கொஞ்சம் வேகமாகவே நீங்கள் இருப்பீங்க. வேண்டாத பொருட்களெல்லாம் தூக்கி போடுவீங்க. புது பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு, வாங்குறதுக்கு, பேங்க் லோனுக்கு இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதிகாரிகளை பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள், நண்பர்கள் வருகையால் இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குது. பழைய நண்பரை பார்த்து பேசும் பொழுது அந்த கால நினைவுகள் அதெல்லாம் நெஞ்சுக்குள்ளார நிழலாடி கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக ராகுவும் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி சுக்கிரனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடுறது, மணமகள் தேடுறது, அதில் இன்னைக்கு கொஞ்சம் வேகனைக்கு உங்கரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் கொஞ்சம் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, கவலைகள் நாளைய துயரங்களை அழிப்பதில்லை, இன்றைய வலிமையை அழித்து விடுகிறது. அதனால தாங்க கவலைப்படாமல் நீங்கள் இருப்பீங்க. எப்பொழுதுமே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. நடந்தது நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் கவலைப்பட்டால் என்ன, எப்படி இருந்தால் என்ன, அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அது நாம் நம்மளை தயார்படுத்துவோம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் கவலைகளுக்கு பின்னால் ஓடாமல் காலத்தை கணித்து கொண்டு வருங்காலத்துக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்குபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல கேட்டதெல்லாம் கிடைக்கும். முடியாதுன்னு சொன்னவங்க சரி வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள், அலங்கார பொருட்கள், அதே மாதிரி உடற்பயிற்சி சாதனங்கள் இதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியும் இன்றைக்கி வந்து சேருங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அவங்களுடைய படிப்பு விஷயமாக காலேஜ் அட்மிஷன் அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பரவாயில்ல, அவங்க விருப்பப்பட்டபடியே அவங்களுக்கு எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற நிம்மதியும் இன்றைக்கு ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்தவரை
வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது. வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனை இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. அதே மாதிரி எதிர்கடை பக்கத்து கடைக்காரங்கள இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கெல்லாமே மாறுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால புது விஷயங்களை கற்றுப்போம், தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ஆர்வமாக சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. அதே போல் எதிர்பார்த்தது இன்றைக்கி வேகமாகவே நடக்குங்க. திடீர்னு வெளியூர் பயணங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, வெற்றி உண்டு. அதே நேரத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீ பெற்றோரிடம் கையேந்தினால் அது புண்ணியம், ஆனால் பெற்றோர் உன்னிடம் கையேந்தினால் அது பாவம். அதனால தாங்க பெற்றவங்களை எப்பொழுதுமே நீங்கள் ஒரு பெரிய புனிதராக புத்தராக நினச்சி பார்த்துப்பீங்க. அதே மாதிரி அவங்கள எப்பயுமே நீங்கள் வணங்கி கொண்டே இருப்பீங்க. அவங்க வார்த்தைகளை நீங்கள் கேட்டு நடந்துப்பீங்க. நாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், கஷ்டப்படலாம் அல்லது கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க எப்பொழுதுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கணுங்கிற எண்ண அலைகளோடு எங்கும் எப்பொழுதும் பெற்றோரை பாதுகாப்பாக அவங்களுடைய மனங்கோணாமல் பார்த்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் அவர்களின் ஆசீர்வாதத்தையும் நிரம்ப பெற்றவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் கூட குரு பகவான் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கெல்லாம் நீங்கள் கம்பீரமாக பேசுவீங்க, முடியாதுங்கிற விஷயத்தை முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி தடங்கல்கள் எல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். எதிர்த்தவங்களும் இன்றைக்கி அடங்குவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. வெளியூரில், வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களால் சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி நடந்தேறும். அவங்க கூட ஏதாவது சேர்ந்து முதலீடு பண்ணுறதோ அல்லது வியாபாரம் தொடங்குறதோ அல்லது வீடு மனை சொத்து வாங்குறதோ அதற்கான சாத்தியக்கூறுகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பிள்ளைகளால் செலவு கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க செலவு பண்ணுறது நல்லது தான், அவங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆறுதலாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுத்திலையும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. அந்த தெருவிலேயே நம்ம கடை தான் பரபரப்பாக இருந்தது, அவ்வளோ வாடிக்கையாளர் வருவாங்க, இப்போ அந்தளவுக்கு இல்லையேன்னு ஏங்குறீங்க, வர போகிறாங்க, நீங்கள் தயாராகிடுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யமே இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் போராடி கிடைக்கக்கூடிய பொருள்கள் மீது இருக்கக்கூடிய பற்று அதிகரிக்கும். எல்லாமே போராடி கிடைத்தாலே அதனுடைய வெற்றியை, தனிச்சுவையை அளித்தரும். அதனால தாங்க போராட்டத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. போராடி பெறுவதிலே உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு சந்தோஷந்தாங்க. வாழ்க்கைன்னா சுலபமானது இல்லை, அதில் போராட்டம் இருந்தால் தான் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்குங்கிற முடிவோடு எந்த சிக்கல் வந்தாலும் அதை இன்முகத்துடன் வரவேற்பவர்கள், எதிர்கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்றைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் இரவு 7:52 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் இந்த ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய தினம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாம். சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கும், இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஜென்மத்திலேயே சந்திரனும் குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவை எடுத்துங்க. இன்றைக்கிங்க காரசாரமாக சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல தான், இருந்தாலும் கடந்த 2 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்குங்க.
உத்தியோகத்தில் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, வேலை சுமை இருக்கும். அதிகாரிகள் ஏதோ நம்ம சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவே ஒரு பெரிய திருப்பந்தான் அப்படின்னு உள்ளுக்குள்ளார திருப்தி அடைவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் கடுகடு சிடு சிடுன்னு இருக்கிற பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சிரித்த முகத்தோடு இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வெளியில் தான் கௌரவம் பார்க்குறோம், வீட்டுக்குள்ளாரையுமே கௌரவம் பார்ப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இயல்பாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தவறு என்றால் கற்றுக் கொடுங்கள், சரி என்றால் கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வளோதாங்க வாழ்க்கை. அடுத்தவங்கள போய் குறை சொல்கிறது அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எப்பொழுதுமே ஏதாவது நல்ல விஷயம் வெளியில் நடந்ததுன்னா அதை நீங்கள் ஏற்றுப்பீங்க. அறிவுரை சொல்கிறவங்களுடைய வயசு என்னன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னு நீங்கள் ஏற்றுப்பீங்க. அவங்க சாதாரணமானவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களை சொல்கிறாங்களா அந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நல்ல வழிக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, செலவு தான் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. அஷ்டமத்து சனியும் உங்களை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு தான் இருக்கிறாரு. யாரையும் நம்பணும், எல்லாருமே காலவாரி விட்டுட்டாங்க. எதுவுமே தெரியாத மாதிரிலாம் சிலர் கண்டுக்காமல் போயின்னு இருக்காங்க. நம்ம உழைப்பில் இருந்தவங்க கூட இப்போ நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. சரி, அஷ்டமத்து சனி தான் நமக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுப்பாரு. இப்போ ஞாபகமாக எல்லாத்தையும் வச்சுக்க வேண்டியதான். அப்புறமா எல்லாரையும் ஒரு வழி பார்த்துக்க வேண்டியதான். ராசிக்குள்ளார கேது வேற உட்கார்ந்துருக்கிறாரு. சாப்பிடவும் பிடிக்கல, தூங்கவும் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் சரி வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தியானம் செய்கிறது, சித்தர் வழிபாடு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிங்க. மனதுக்கு பிடித்த அந்த பாடல்கள், அதாவது பழமையான பாடல்கள், நீங்கள் கல்லூரி பருவத்தில் இருந்தப்போ விரும்பி கேட்டிருப்பீங்கள்ல சுவாரஸ்யமாக, அந்த மாதிரி பாடல்கள் கூட சிலதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா அஷ்டமத்து சனிக்கு இசையை கேட்டால் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. இன்றைய தினம் வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யுது. நாம் ஏதாவது மேலதிகாரி பாராட்டு வாங்கினோம்னா உடனே அதுக்கு எதிராக வேற ஒருத்தவங்க நம்ம மேலே குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை போட்டி போகாமல் பாருங்கள். உழைப்பால் முன்னேறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைய தினம் இரவு 7:52 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழையிறாரு. மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் இரவு 7:52 முதல் மகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் முன்னப்பின் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் பிறந்தோம், குறைகளை சொல்லி காட்டுவதற்காக அல்ல. அதனால தாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சுற்றி முற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. உங்கள் அனுபவங்களை நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. நான் அந்த மாதிரிலாம் இருந்தேங்க, சிரமப்பட்டேங்க, நீங்கள் அந்த பாதைக்கு போகாதீங்க அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லி கொடுப்பீங்க. தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற கூற்றோடு எப்போதும் ஒத்துப்போவதோடு அடுத்தவர்கள் நலனிலே அக்கறை காட்டக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குது. காரணம், உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். முடியாதுங்க சவாலான விஷயங்களை கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நண்பர்களின் ஆதரவு இன்றைக்கி இருக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எப்போ நடந்ததெல்லாம் ஞாபகத்தை வச்சுட்டு இப்போ சிலரெல்லாம் பழி வாங்கிறதுக்கு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஆளாக முடியாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மதிப்பு மரியாதை கூடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும்
இன்றைக்கி பரவாயில்ல. கமிஷன், புரோக்கரேஜ் வகைகள், உணவுப் பொருள்கள் வியாபாரங்கள் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாபம் அமோகமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை ஓங்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த வேலையை பார்த்தாலும் சிறப்பாக செவ்வனை செய்வீங்க. அதனால் உங்கள் கை ஓங்குங்க. அலுவலகத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நாம் செய்த பாவத்தின் பலனை குறைப்பதற்கு இறைவனுக்கு உரிமை உண்டு. ஆனால் நாம் செய்த புண்ணியத்தின் பலனை குறைப்பதற்கு இறைவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நம்முடைய சாஸ்திரப்படி நாம் நல்லதை செய்வோம், எல்லோருக்கும் நல்லது செய்வோம், நம்மால் முடிஞ்சதை செய்வோம். அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும், ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குதோ அதை நாம் கொடுத்து உதவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் இரக்க சுபாவத்துடன் யாரெல்லாம் உதவின்னு கேட்குறாங்களோ கையில் இருக்கிறத கொடுத்து உதவக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறார். 10வது வீட்டில் இருக்கார், அப்புறம் 11வது வீடு லாபஸ்தானத்துக்கும் வராரு. அதனால் தைரியமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம். தடாலடி முடிவுகள்லாம் எடுப்பீங்க. முடியவே முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். அடிமனசில் இருந்து வந்த சின்ன சின்ன ஆதங்கம் அதெல்லாம் இன்றைக்கி வெளியாகும். எல்லாம் வெளியாகி மனசுக்குள்ளார ஒரு வைராக்கியம், தைரியம் அதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சில திட்டங்கள்லாம் நீங்கள் பட்டியல் போட்டு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குது. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன ஈகோ, ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அதனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. பழைய வாகனங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சந்திரன் சாதகமான வீடுகளில் சவாரி செய்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே உண்டு. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகியே அப்படிங்கிற ஆதகமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு பெண்ணுக்கு வெட்கம் இருக்குமானால் அவளுடைய ஆடையில் ஒழுக்கம் இருக்கும். ஒரு ஆணுக்கு ஒழுக்கம் இருக்குமானால் அவனுடைய பார்வையில் கண்ணியம் இருக்கும். ஆமாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால தாங்க உங்கள் பார்வையில் ஒரு ஒழுக்கம் இருக்கும், ஒரு கண்ணியம் இருக்கும். நீங்கள் உடுத்துகிற உடையும் பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். மற்றவங்க பார்த்து பயப்படாத அளவுக்கு, மற்றவங்க பார்த்து முகம் சுளிக்காத அளவிற்கு நாகரிகமான உடைகளை எல்லாம் இருந்தாலும் அது நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்திற்கு எந்த அளவுக்கு ஒத்து வருகிறதோ அந்த அளவிற்கு அந்த உடையை சீராக பயன்படுத்தி சீருடையாக அணிபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகள் இன்றைக்கி நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு பகவான் உங்களை பார்த்துன்னு இருக்கார். அதனால் பேச்சில் ஒரு கண்ணியம் இருக்கும், பேச்சில் ஒரு கௌரவம் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு உண்மை எப்பொழுதுமே உங்களுக்கு இருந்துன்னு இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் குரு பகவானின் பார்வை உங்கள் மேலே படுறதுனால
விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் நெருக்கம் அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அதையும் இதையும் யோசிக்க வச்சு அப்பப்போ கொஞ்சம் குழப்பி விடுவார். பிள்ளைகளுடைய எதிர்காலம், கல்யாணம் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கவலைப்பட்டு பெருமூச்சு விட வைப்பார். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு எல்லா வகையிலுமே உண்டுங்க. வேலையில் இருக்கிறோம், ஆனால் ஒன்றும் திருப்தி இல்லை, நம்மகிட்டே தான் எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்க, வேறு ஏதாவது பார்ப்போமா தேடுவோமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்து கொண்டு இருக்குது. இப்போதைக்கு அவசரப்படாமல் இருக்கிற உத்தியோகத்தை கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க மாதிரி நம்மால் ஏமாற்றி சம்பாதிக்க முடியல, நேர்மையாக தான் இருந்து சம்பாதிக்க முடியுது. பரவாயில்ல, தாமதமானாலும் நமக்கு வாழ்க்கை தரமாக இருந்தால் போதுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி வருவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8 மணியிலேருந்து நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன் பிள்ளை ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வை. சொத்து சேர்த்து வைத்து உன் பிள்ளையை ஊனமாக்கி விடாதே. இது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய கொள்கைங்க. பிள்ளைங்க பிறந்தாங்க, ஒழுக்கமாக வளர்த்தோம், படிக்க வச்சோம், ஒரு வேலையிலையும் உட்காந்துட்டாங்க, அவ்வளோதான். அவங்களா உழைச்சி அவங்களா முன்னேறி அவங்க ஒரு சுயம்புவாக நின்னாதானே அது நமக்கு பெருமை. அப்போ தானே அவங்க இந்த போட்டி உலகத்தில் சமூகத்தில் தாக்கு பிடிக்க முடியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு பிள்ளைகளுக்கு அவங்கவுங்க போக்கில் விட்டு பிடித்து அவர்களை தரமாக வளர்த்து கொண்டு வருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் நிலைமை அப்படி தான் இருக்குது. சின்னதாக வாக்குவாதங்கள், செலவினங்கள், அடுக்கடுத்து கொஞ்சம் கடனை நினச்சி கொஞ்சம் சின்னதாக ஒரு பயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:52 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. காற்றுல பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறத விட ஆக வேண்டிய காரியத்தை பார்த்துட்டு போயிட்டோம்னா நல்லாயிருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாததெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இரவு 8 மணிக்கு பிறகு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் 2-3 நாளாக இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் நல்லா தான் நம்மக்கிட்ட பழகிறாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க ஒரு போட்டி பொறாமையில் நம்மளை போட்டு கொடுக்குறதுலே இருக்காங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டு. எதிர்த்தவங்களும் கொஞ்சம் அடங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் கூட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உதவி செய்யுங்கள். அதை பணம் படைத்தவர்களுக்கு செய்யாமல் மற்றவர்களை உயர்த்தி விடுவதற்காக உதவி செய்யுங்கள். சிலெல்லாம் பணக்காரங்களுக்கு போயிட்டு பெரிய பெரிய அன்பளிப்பு, விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொடுத்துட்டுருப்பாங்க, மேலே அவங்கள பணக்காரங்களாக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க. உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க யார் அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குது. ஆனாலும் சந்திராஷ்டமமும் உங்களுக்கு தொடங்கி இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:52 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:52 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளார விவாதம் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது.
உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி காட்டினாங்கன்னா உடனே நீங்கள் வெகுண்டெழுந்து சண்டை போகிறதெல்லாம் சரி வராது. சரி பரவாயில்ல, நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் நம்ம மேலே இருக்கிற உரிமையில் தான் சிலதெல்லாம் சொல்கிறாங்க, நாம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா சந்திராஷ்டமத்தால் எந்த பாதிப்புகளும் இருக்காது. இருந்தாலும் இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அது தெரியாமலே போயிடும். அதில் அப்படியே ஏறி குதிக்கக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருங்க, வண்டியை பார்த்து ஓட்டுங்க. அதே மாதிரி வண்டி எடுக்கிறது முன்னாடியே ஃபியூல் இருக்கா, பிரேக் இருக்கா, லைசன்ஸை புதுப்பிச்சிட்டோமா, காவல்துறைகள் என்னென்னலாம் கேட்கும் அதெல்லாம் நம்ம தயாராக வச்சுருக்கிறோமா, இருந்தால் நல்லது. கேட்டாங்கன்னா கொடுத்து காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா தலையை சொரிஞ்சிட்டு நிற்கணும், அது கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி பண விஷயத்தில் நீ கொஞ்சம் கராராக இருந்துட்டிங்கன்னா நல்லது. 10 வருஷ பழக்கம் 20 வருஷ பழக்கம் வேறு, பணம் வேறு, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ வரும், அனுசரித்து போகிறது நல்லதுங்க. சகோதர வகையில் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. உத்தியோகம் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு வேலை சுமை இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் கூட சின்னதாக வாடிக்கையாளர்கள் வேலையாட்களால் சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வியாபாரத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இரவு சந்திராஷ்டமம் தொடங்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்வதும் அவசியமானவர்களிடம் பொய்யை சொல்வதும் நம்மை காயப்படுத்தும். அதனால தாங்க யார்கிட்ட என்ன பேசணும்னு பெரிய பாடமே இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க. சில நேரங்களில் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் சொல்லி காயப்பட்டீங்க, மனதால் காயப்பட்டீங்க, தெரியாமல் பேசி சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்க. ஆனால் ஏகப்பட்ட பாடம் படிச்சிட்டிங்க. சும்மாவா ஏழரசனின்னா என்ன, அவர் மாட்டும் பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்ன அடித்து சொல்லி தர்றதுனால நஷ்டங்கள் தான் ஒரு பக்கம் இருந்துருக்குது. இருந்தாலும் வலுவாக சொல்லி கொடுத்துட்டாரு. அடிமனசில் மண்டையில் பதிகிற மாதிரி தட்டி சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால தாங்க இப்பெல்லாம் யார்கிட்ட என்ன பேசணுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாசுக்காக சூதானமாக பேசிட்டு போகிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலகும். சுப நிகழ்ச்சிகள் எதிர்பார்க்கலாம். மகளுக்கு கல்யாண விஷயமா ஜாதகம் பார்க்குறீங்க, பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மகனுக்கு அவர் வேலை தேடுறாரு, ஏதாவது நல்லதாக பதில் சொல்லி மெயில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சகோதரங்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகுங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள், அதற்கான திட்டங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் 7.5 சனி நடந்துட்டுருக்கிறதுனாலையும் நேரத்தில் சாப்பிட்றது நல்லது. இல்லைன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எந்த வேலையும் முடியறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் நீங்கள் சொல்லிக்காதீங்க. ஆர்வக்குளாரில் அதை தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாமே இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேரும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேற்றம் உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, முயற்சிகள் முக்கியம்தான். ஆனால் அந்த முயற்சியை எங்கு செலுத்த வேண்டும் என்று தெரிந்து அங்கு செலுத்துவது தான் வெற்றியின் ரகசியமாகும். சிலர்லாம் ஒத்து வராத விஷயங்கள், நஷ்டமாகிற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு முயற்சி பண்ணி கஷ்டப்படுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாரையும் நம்புனீங்க, ஆனால் இப்போ யாரையும் நம்புகிற மாதிரி இல்லை, யாரை நம்பி எதையும் ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை. நம்மால் என்ன முடியும், நம்ம சக்திக்கு என்ன முடியும், நமக்கு எது ஒத்து வரும், நமக்கு எது தோதாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதை தானே தெரிந்தெடுத்து அந்த பாதையில் மட்டும் சென்று முயற்சி செய்து முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியே சந்திரன் தான். அவர் அழகாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளோட உட்கார்ந்து சில நேரங்களில் பேசுவீங்க, அவங்க உணர்வுகளை புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் பரபரப்பாக ஓடின்னு இருக்கீங்க, குடும்பத்துக்காக உழைச்சின்னு இருக்கீங்க, அதெல்லாமே அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட இன்றைய தினம் பிள்ளைகளோட நெருக்கமாக பழகி அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. ஏற்கனவே அவங்க கேட்ட காலேஜில் கேட்ட கோர்ஸில் சேர்த்து விட்டுட்டீங்க. இப்போ மறுபடியும் ஏதாவது ஒரு கோரிக்கை வைப்பாங்க, அதுவும் நிறைவேறத்துக்கான சூழல்கள் இருக்குதுங்க. செவ்வாய் பலமாக உட்காந்துருக்கார், தைரியமாக உட்காந்துருக்கார், தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. லேண்டு, ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம். ஏற்கனவே இஎம்ஐ போயின்ட்டுருக்கு, மறுபடியும் ஒரு இஎம்ஐயா அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம், சந்தோஷம் எல்லாமே இன்றைக்கி உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுடைய அறிவுத்திறனை நீங்கள் அதிகமாக்கிப்பீங்க. அதிகாரிகள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சில வார்த்தைகள்லாம் நீங்கள் பேசுவீங்க, சில கருத்துக்களை பதிவு செய்வீங்க. இன்றைக்கி எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்னதாக விவாதங்கள் இருக்கும். அதே நேரத்தில் லாபம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தேங்காய் ஓடு, அந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம அடுப்பில் வைக்கிறோம்னா நிச்சயமாக தீப்பற்றி எரியதானே செய்யும். ஆனால் இங்கே ஒரு சித்தர் இருக்கார், பெரிய மகான். அவர் அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டார். ஆனால் அவருக்கு பசிக்கு என்னைக்காவது ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் அப்படியே தெருக்களுக்கு வருவார். ஏதாவது ஒரு வீட்டு முன்னால் போய் யாசகம் கேட்பார். அவங்க கொடுக்கறத நிறையா கொடுத்தாங்கன்னா கூட அதிகமாக அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டார். அந்த கொட்டாங்குச்சியில் அதை அரிசி கொஞ்சம் போட்டு அதில் 2-3 காயை போட்டு உடனே அதை தீப்பற்றி அதை எரிய வைப்பார். அதாவது சூடாக்கி சமைச்சி சாப்பிடணும் இல்லைங்களா. அவருக்கு பாத்திரமே அந்த கொட்டாங்குச்சி தான். அந்த கொட்டாங்குச்சி தீப்பற்றி எரியவே எரியாது. ஆனால் அதில் அவர் வச்சார் பாருங்கள், அந்த அரிசி அதெல்லாம் சாதமாக மாறும். ஏன்னா வெந்து சாதமாக மாறும். அந்த காய்கறிகளும் வெந்து அவங்களுக்கு இதமாக மாறும். அதை மட்டும் எடுத்து சாப்பிடுவார். இந்த மாதிரி அதிசயத்தை பார்த்து மக்கள்லாம் ஒரே ஆச்சரியம். அது எப்படி கொட்டாங்குச்சி எரியாமல் இருக்குது, அது கொட்டாங்குச்சி தானா அல்லது வேறு எதாவது மெட்டலாக இருக்குமா, காப்பராக இருக்குமோ? ஏன்னா ப்ரௌனாகவும் எல்லோ கலரில் தானே இருக்கும், தேங்காய் ஓடு அந்த கலரில் தானே இருக்கும். அதில் இது ஏதாவது காப்பராக இருக்குமா அப்படின்லாம் போய் எட்டி பார்த்தாங்க. காப்பர்லாம் கிடையாது, சாதாரண கொட்டாங்குச்சி தான். அதை கையில் அப்படியே வச்சுட்டுருப்பார். அதில் யாராவது ஏதாவது போட்டால் அதை மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவார். ஒன்று தான், அரிசியாக இருந்தாலும் சரி, காய்கறியாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று வாங்கி அப்படியே சமைச்சு சாப்பிடுவார். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அதே மாதிரி அந்த கொட்டாங்குச்சியிலேருந்து அவர் எடுத்து அதை சாப்பிடும்போது சிந்தக்கூடிய அந்த பருக்கை இருக்கு இல்லைங்களா, அதை யாராவது எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் தீர ஆரம்பிச்சுது.
பிணிகள், நோய் நொடிகள், உபாதைகள் அது எல்லாமே விலக ஆரம்பிச்சுது. அதுலேருந்து ஏதாவது ஒரு சாதம், ஒரு பருக்க விழுமா, ஒரு சோறு விழுமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பெரிய மகானுடைய, அந்த யோகியுடைய எச்சல் பட்ட அந்த சாதத்துக்கு அவ்வளவு மகிமை. அப்போ அவங்க எப்படி இருந்திருக்கணும்? தன்னலம் இல்லாத ஒரு பெரிய ஒரு மகானாக இந்த மகான் இருந்திருக்கார். அவருடைய அருட்பெயர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமிகள் அப்படின்னு அவங்களுடைய பெயர். அவங்களுடைய சாதாரணமாக அவங்களுடைய ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர், அதுதான் அந்த மகானுடைய ஊருங்க. 30 வயதில் காவாப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டார். அங்கே வந்து அப்படியே சுற்றிகிட்டே இருந்திருக்கார். அந்த காவாப்பட்டிக்கும் மருதேரிக்கும் நடுவே மாந்தோப்பு ஒன்று உட்காந்துட்டார். மாந்தோப்புலே வருஷக்கணக்கில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த தவ பயனால் அவர் கையால் எது கொடுத்தாலும் அது எல்லாருக்கும் வந்து குணமாச்சு. ஒரு விபூதி கொடுத்தாலும் சரி, ஒரு மண்ணை அள்ளி கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் வந்து அது கையால் ஏதாவது கொடுத்துட்டா போதும், அந்த பொருள் அவங்க கைக்கு வந்தாலே அவங்களுக்கு அருள் கிடைச்ச மாதிரி, அதெல்லாமே அது மாதிரி ஆச்சு. மிகப்பெரிய சித்துகள் எல்லாமே இந்த மகான் வந்து செய்யக்கூடியவராக இருந்தார். அதே மாதிரி ஒரு நாள் மாலை நவகண்ட யோகம் அப்படின்னா உடல் உறுப்புகளை வந்து 9ஆக பிரிக்கிறது. உடல் உறுப்புகளை 9 இடங்கள் அப்படியே தனித்தனியாக பிரித்து வைக்கிறது நவகண்ட யோகம். அந்த மாதிரி நவகண்ட யோகத்தில் அவர் வந்து தவம் செய்து கொண்டிருந்தார் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமிகள். அந்த வழியாக போன அந்த ஊர்க்காரர் கையில் இருந்த குச்சியால் தட்டின உடனே இவருடைய தவமானது கலைகிறது. அப்போ கொஞ்சம் கோவப்படுறார். இந்த மாதிரி மகான்கள்லாம் அதாவது தவம் பண்ணும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ இப்போ என்னுடைய தவத்தை வந்து கலைச்சிட்ட, நீ இருக்கிற வரைக்கும் உன்னுடைய குடும்பம் வந்து தழைக்காது, நீ போன பிறகு தான் உங்கள் பிள்ளைகள்லாம் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு சபிச்சிட்டார். அப்புறம் அந்த ஊர்க்காரர் வந்து வேண்டி விரும்பி கேட்ட பிறகு அவருக்கு சாப விமோச்சனம், பாப விமோச்சனம்லாம் கொடுத்தார். எப்பயுமே நாம் கூட மகான்கள் ஏதாவது ஒரு தவத்தில் இருக்காங்க, ஒரு மௌனத்தில் இருக்காங்க அப்படின்னா நாம் அவங்கள தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து இறைவனுடன் ஈடுபாடு கொண்டவங்க. அந்த இறைவனுடைய இயக்க நிலையில் அவங்க இயங்கின்னு இருப்பாங்க. அதில் நம்முடைய இயக்கத்தை கொண்டு போய் அங்கே காமிக்கக்கூடாது. அந்த மகான் வந்து எல்லா வகையிலுமே பெரிய மகானாக இருந்திருக்காங்க ஸ்ரீ விஸ்வநாத சுவாமிகள். அவங்களுடைய ஜீவசமாதிக்கு போனோம்னா கவலை விலகும், பிரச்சனைகள் தீரும். இதே மாதிரி ஏதாவது சாபங்கள் பாபங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாமே வந்து நம்மளை விட்டு விலகி போகும். இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, அதாவது தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலத்திலிருந்து போச்சம்பள்ளி அப்படிங்கிற ஊருக்கு செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காவாப்பட்டி அப்படிங்கிற ஊர் இருக்குதுங்க. தென்பெண்ணை ஆற்றின் கரையில் ஒரு ஓடு வேய்ந்த சிறிய கோவில் அமைப்பில் இந்த ஜீவசமாதி இருக்குது. அந்த காவாப்பட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம். அந்த மாதிரி அற்புதமான சிவலிங்க பிரதிஷ்டையோட இந்த ஸ்ரீ விஸ்வநாத சுவாமிகள் அருள்பாலிக்கிறாங்க. இன்றைக்கும் இவங்களுடைய ஜீவசமாதிக்கு நிறைய பேர் போகிறாங்க, உட்கார்ந்து தவம் செய்கிறாங்க. அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே விலகுதுங்க. அதனால் பெரியவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த முன்னோர்கள் செய்த பாவங்கள், பெற்ற சாபங்கள் எல்லாம் விலகி வாழ்க்கை வளமாக இருக்க ஸ்ரீ விஸ்வநாத சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமை ஆகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், மகரிஷிகள், தபசிகளின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை ஆடி மாத ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.